ஜெய்ப்பூர் என்ற காட்டின் நடுவே சொங்கி மங்கி சிங்கி என்ற 3 முட்டாள் குருவிகள் வாய்ந்து வந்தன. டேய் சங்கி, வீட்டிலேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுடா. ஆட வெளியே எங்கன்னா போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். டேய் எங்கடா வெளியில போய் சுத்தி பார்த்துக்கிட்டு ஒண்ணு போங்கடா, நான்லாம் வரல. நீங்க வேணா எவனா போய் வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க, நான் வரல. டேய் சங்கி, எப்பவுமே சொங்கி தான் நாங்க வரமாட்டோம்னு சொல்லுவோம். இப்ப சொங்கியே கூப்பிடுறான். நீ என்னடா வரமாட்டேன்னு சொல்ற? ஆடா வெளியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். என்னடா உங்ககிட்ட சரி சரி மாத்திரம் சொல்றீங்க, இன்னும் வாங்க போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம். இப்படி சொல்லிக் கொண்டு மூவரும் காட்டை சுத்தி பார்ப்பதற்கு சென்றார்கள். அவர்கள் வெகு தூரம் சுத்தி கொண்டே இருந்தார்கள். வெகு தூரம் சுத்தி களைத்து போனதால் ஒரு இடத்தில் அமர்ந்தார்கள். அப்பொழுது மங்கி, டேய் சொங்கி, செம ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்தோம். மங்கி செம ஜாலியா இருந்ததா சுத்தி பார்த்துட்டு வரதுக்கு. என்னடா சங்கி எதுவுமே பேச மாட்டேற? டேய் சொங்கி, அதெல்லாம் விடுறான். எனக்கு இப்ப ரொம்ப பயங்கரமா பசிக்குதுடா. நம்ம ரொம்ப தூரம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம்ல, அதான் எங்கன்னா உணவு இருந்தா போய் சாப்பிடலாம், வாங்கடா. ஆமாண்டா சங்கி, நீ சொல்ற மாதிரி நம்ம ரொம்ப தூரம் சுத்தி பார்த்துட்டு வந்தோமா, எனக்கு கூட பசி எடுத்துக்கிச்சுடா. அப்படியா? அப்படின்னா நான் வரவே இல்லை. ஒரு உணவு தோட்டத்தை பார்த்தேன்டா, அங்க போய் எல்லாரும் சாப்பிடலாமா, வாங்க. இப்படி மங்கி சொன்னதும் சங்கியும் சொங்கியும் மூவரும் அங்கு சென்று அந்த உணவு தோட்டத்துக்கு சென்றனர். அங்கு சென்று சங்கி குருவி, டேய் சொங்கி, என்கிட்ட ஒரே ஒரு பையன்தாண்டா இருக்கு, உங்ககிட்ட 2 பையன்தானே இருக்கு, எனக்கு ஒன்னே ஒன்று குடுறா, எனக்கு ரொம்ப பசிக்குதுடா, டேய் குடுறா ஒன்னே ஒண்ணு. வாயா, நான் தான் அந்த 2 பழத்தை எடுத்தேன். உனக்கு பசிச்சா உனக்கு நான் தந்துடணுமா? நீ ஒரு பையன் தானே எடுத்த, நீயே சாப்பிட்டுக்கோ. என்னாலாம் தர முடியாது, எனக்கு தான் பசிக்குது. டேய் மங்கி, நீயாச்சும் ஒரு பையன் கூடாண்டா. டேய் செங்கி, என்னடா நான் என்கிட்டயே 2 பையன் தானே இருக்குது, எனக்கு தான்டா பசிக்குது. நான் தானே கூட்டிட்டு வந்தேன், எனக்கு ஒரு பையன் எனக்கு பத்தாது, என்னால தர முடியாதுடா. டேய் மங்கி, நீ தானே என்ன வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்த, நான் வீட்டிலேயே இருந்தாலும் இருந்திருப்பேன். இங்க வந்து இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரு பையன் தாங்கடானா தரமாட்டீங்க நீங்க, போங்கடா டேய். சரிடாப்பா டேய், உன்னை கூட்டுட்டு தப்பு தாண்டா. அதுக்குன்னு முழு பையன்லாம் தர முடியாது, வேணா யாரும் ஒரு பயத்துல அரை பையன் தான் தருவேன், என்ன? அப்படின்னா செஞ்சு நானும் ஒரு பயத்துல அரை பையன் உனக்கு தரேன்டா, என்ன? என்னங்கடா ஆளாளுக்கு 6 பையன் தரீங்க, எனக்கு என்ன பிச்சையா போடுறீங்க? போங்கடா, உங்க பயமும் வேணாம் ஒன்றும் வேணும், நான் வீட்டுக்கே போறேன். இந்தா என் பயத்தை நீங்களே சாப்பிட்டுக்கோங்க, நான் வீட்டுக்கு போறேன், பாய் என்று சங்கி குருவி சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டது. டேய் மங்கி, சொங்கி தான் போயிட்டான்ல, அவன் பையன் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்டா, சரியா? அடங்கு, நான் தானே அவனுக்கு அரை பையன் தரேன்னு சொன்னேன், நீ எதுவுமே சொல்லலை, அதனாலதான் அவன் போயிட்டானே. நீ அப்படியே அவன் பையத்தை மூசி எடுத்துக்கலான்னு பாக்குறியா? போடா, அந்த பையன் எனக்கு தான், நான் தான் எடுத்துப்பேன். சரி சரி, கவலைப்படாத, போனா போகுது, நீ அதில் அரை பையன் எடுத்துக்க. என்னது போனா போத? அப்படிலாம் எனக்கு ஒன்றும் நீ தர தேவையில்லை, உன் பையனும் வேணாம் ஒன்றும் வேணும். இல்லை, என் பையத்தையும் சேர்த்து நீயே சாப்பிட்டுக்கோ, நானும் வீட்டுக்கே போறேன். அது நீ விட்டு கொடுத்து நான் சாப்பிடணுமா? உன் பையனும் வேணாம், என் பையனும் வேணும், எனக்கு எந்த பையனும் வேணும், நானும் போறேன், போ.